பாலவாக்கம் பாஜக அலுவலகத்தில் பரபரப்பு. சென்னை கூட்டுறவு பிரிவு கிழக்கு மாவட்ட பெண் செயலாளருக்கு சரமாரி செருப்படி. மண்டல தலைவர் தாக்கியதாக நீலாங்கரை போலீசில் புகார். மாவட்ட தலைவர் பேசியும் பலன் இல்லாததால் கட்சியினர் கடும் அதிர்ச்சி. சென்னை பாலவாக்கம் பச்சையம்மன் தெருவை சேர்ந்தவர் மெய்யப்பன். இவரது மனைவி அம்சா. இவர் சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக கூட்டுறவு பிரிவில் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார். அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்சா உள்ளிட்ட பெண் நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் அம்சாவை சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் குமார் செல்போனில் தொடர்பு கொண்டு, நீங்கள் பாலவாக்கத்தில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு செல்லுங்கள் என்று மட்டும் கூறியுள்ளார். உடனே அம்சாவும் தலைமைக்கு கட்டுப்பட்டு சரி என்று கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் பாலவாக்கம் பாஜக அலுவலகத்தில் இருந்தும் உடனே அலுவலகம் வாருங்கள் என அழைப்பு வந்துள்ளது. அம்சாவும் சரி என்று சொல்லி உடனே 10 பெண் நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு பாலவாக்கத்தில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு இருந்த மண்டல தலைவர் அமர்நாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு நோட்டை கொடுத்து, அதில் கையெழுத்தை போடுங்கள் என்று கூறியுள்ளனர். உடனே அம்சா, எதற்காக கையெழுத்து கேட்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். அதற்கு அமர்நாத், நீங்கள் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறீர்கள், அதற்கான ஊக்கத்தொகை வழங்க உள்ளோம். அதற்காகத்தான் கையெழுத்து என்று கூறியுள்ளார். உடனே அம்சா, நான் கட்சிக்காக உழைக்கிறேன், எனக்கு இந்த பணம் தேவையில்லை என்று கூறியுள்ளார். இதனால் இருதரப்பிற்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மண்டல தலைவர் அமர்நாத் மற்றும் நிர்வாகிகள் அம்சாவை தகாத வார்த்தைகளால் பேசி அம்சாவை செருப்பால் அடித்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அம்சா மற்றும் பெண் நிர்வாகிகள் அங்கிருந்து வெளியே வந்துள்ளனர். உடனே அம்சா நீலாங்கரை போலீசில் புகார் செய்ய சென்றுள்ளார். தகவலை அறிந்த மாவட்ட தலைவர் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனடியாக நீலாங்கரை நிலையத்திற்கு வந்து அம்சாவிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி எதுவானாலும் பேசிக் கொள்ளலாம் என கூற, அதற்கு அம்சா, இப்படி தரங்கெட்ட முறையில் என்னை நடத்திவிட்டார்கள். நான் பணம் வேண்டாம் என்று சொன்னதால் அப்படியே விட்டுவிட வேண்டியதுதானே. இதற்காக வற்புறுத்தி கையெழுத்து கேட்டார்கள். என்னை தரக்குறைவாக பேசிய மண்டல தலைவர் அமர்நாதன் மற்றும் நிர்வாகிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்சா கூறியுள்ளார். சமரசத்தை அம்சா ஏற்காததால் மாவட்ட தலைவர் வேறு வழியில்லாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார். அதைத் தொடர்ந்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக அம்சா புகார் செய்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து மண்டல தலைவர் அமர்நாதன் மற்றும் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளனர். இந்த சம்பவத்தால் பாஜகவினரிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது.